பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் கூட தேவ ஆலோசனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 பேதுரு 1வது அதிகாரம் 1 பேதுரு 1வது அதிகாரம் 7வது வசனம். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். இது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு காரியம்தான். யாருன்னு தெரில, யாரோ ரிலேட்டிவ் கூட்டிகிட்டு போகும்போது நானும் நகை கடைக்கு போயிருக்கேன். அப்படி போகும்பொழுது அவங்க கொண்டு போன ஜுவல்லை அவங்க ஒரு இடத்துல போய் வாங்க சொல்கிறாங்க. அங்கே அவங்க கண்ணுக்கு எதிரையே அதை அந்த நெருப்பில் போட்டு அப்படியே ஒரு கட்டியாக, ஒரு தங்க கட்டியாக சின்னதாக அப்படி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் அடுத்த இடத்துல கொடுக்கும்போது அதுக்குரிய அந்த மதிப்பை போட்டு கொடுத்து அப்புறம் தேவையானதை வாங்கிட்டு அவங்க வர்ற மாதிரி ஆச்சு. அதாவது ஒரு சாதாரண பொண்ணே என்ன பண்ணப்படுது, அந்த அக்கினியினால் அது சோதிக்கப்படுது. கண்ணுக்கு முன்னாடியே அதை ஒப்பு கொடுக்க வேண்டிய அளவுக்கு தான் அந்த சூழ்நிலைகள் மாறி போகுது. அது அழிந்து போகிற ஒரு காரியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட அந்த ஒரு பொண்ணுக்கே அவ்வளோ ஒரு அந்த பரீட்சை தேவைப்படுகிறது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம். அப்போது பொண்ணை விட அதிகமான விலையேற பெற்ற ஒரு காரியம்தான் ஆண்டவர் நமக்குள்ளே வைத்திருக்கிற அந்த விசுவாசம் என்கிற காரியம். அந்த விசுவாசம் என்கிற காரியம் அது பொண்ணை விட விலையேற பெற்றதுன்னு சொல்கிறது மாத்திரம் இல்லை, அதுவும் சோதிக்கப்படும் அப்படின்றத தான் நம்ம இந்த வசனத்தில் பார்க்குறோம். அப்படி சோதிக்கப்படும் பொழுது, சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அந்த சோதனையில் நம்ம ஜெயிச்சிட்டோன்னா, அதாவது நம்ம பாஸ் ஆகிட்டோன்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நமக்குள்ளே இருக்கிற விசுவாசம் அநேக நேரங்களில் சோதிக்கப்படுது. அந்த சோதனையில் நம்ம எப்படி இருக்கிறோம், கவனமாக இருந்து அந்த சோதனையில் ஜெயிக்கிறோமா, இல்லைன்னா அந்த சோதனையில் விழுந்து போகிறோமா அப்படின்னு அதை யோசித்து பார்க்கணும். நம்ம ஒவ்வொரு சோதனைகள் வரும்போதும் நம்ம வாழ்க்கையில் நம்ம ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா ஒரு சோதனைக்கு அப்புறம் ஒரு ஜெயம் வரும்பொழுது அதற்குரிய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் தோல்வி வரும்போது நமக்கு ஒன்றுமே இல்லை, ஒரு சாதாரணமாக அப்படியே போகக்கூடிய ஒரு நிலைமை தான் காணப்படும். எப்பயுமே ஒரு பரீட்சை வச்சா நம்ம அதில் பாஸ் ஆகணும், நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும், அடுத்த கிளாஸ்க்கு போகணும், அந்த இதுதான் நமக்குள்ளே வாஞ்சையாக இருக்க வேண்டியது அவசியம். அதை விட்டுட்டு ஜெயிச்சா என்ன தோத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க. இந்த பிஎஸ்சி மேத்ஸ் எக்ஸாம் எழுத போகும்போதெல்லாம் நிறைய வாலிப பிள்ளைகள், பொம்பளை பிள்ளைங்களாம் ரொம்ப சீரியஸாக படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகிற வரைக்கும் புக்கும் கையுமா தான் அந்த இதுன்னு கொஸ்டின் கேட்டுட்டு அப்படி இருக்கும். ஆனால் ஆம்பளை பிள்ளைங்க கொஞ்சம் ரொம்ப விளையாட்டுத்தனமாக ஆடிக்கிட்டு அது மாதிரி இருக்கும்போது அதில் ஒரு பையன் சொன்னதை கேட்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. டேய், நான் சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறேன், நான் ஃபெயிலே ஆக மாட்டேன், வரல நான் எக்ஸாமுக்கு, அப்படியே விட்டுரு அப்படின்னா என்னை கம்பல் பண்ணி இழுத்துட்டு வந்துட்டேன். இப்போ என்ன வரப்போதோ, ஒன்றால் நான் ஃபெயிலாக போகிறேன் அப்படின்றான். அதாவது எக்ஸாம் எழுதாமல் போய் அது ஆப்சண்ட் ஆகி அரியர் ஆகிறது வேறு, எழுதி ஃபெயில் ஆகிட்டு அரியர் ஆகிறது வேறு அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்கிறத நான் கவனித்தேன். அதாவது அந்த பரீட்சைக்கு நிற்கக்கூடிய ஒரு பலன் இல்லை, அதனால் பரீட்சையை எப்படி தவிர்க்கலாம், அதுக்கு அடுத்து வர்ற அந்த முன்னேற்றத்தை குறித்தும் ஒரு கவனம் இல்லை. அப்படி அந்த பிள்ளைகள் இருந்ததை பார்க்க முடிஞ்சது. அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்ம பரீட்சை வருது அப்படின்னோடனே பரீட்சைக்கு தப்பி ஓடுகிறவர்களாக அல்ல, பரீட்சையில் நம்ம என்ன பண்ணணும், நிற்கிறவங்களாக இருக்கணும். இதை சொல்லும் பொழுது ஒரு சின்ன சாட்சி, அதை சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்தது நான் வேத வசனத்தை வியாக்கியானத்துக்குள்ளாக நான் கடந்து போகிறேன். அதாவது கடந்த மாதம் முடியும் போது ஒரு சின்ன ஒரு கொப்பளம் வாயில், அந்த கீழ் உதட்டில் மேல் பகுதியில் பார்த்தாலே தெரியும், அப்படி ஒரு விசிபிளாக இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கொப்பளம் ஒன்று வந்துச்சு. ஒரு பெரிய கடுகு சைஸ்க்கு இருந்துச்சு, நீர் கொப்பளம் மாதிரி தான் இருந்துச்சு.
சரி ஒரு 10 நாளைக்குள்ளே போயிடும் எப்படியும், இது ஒரு பெரிய மேட்ரு இல்லை அப்படின்னு தான் தோணுச்சு. அப்புறம் வாக்குத்தத்தமும் வந்து அந்த வார்த்தையை கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா வாக்குத்தத்தத்தில் பயப்படாதேயுங்கள் அப்படின்னு சொல்லி முடியும். அப்பயும் நான் அதை ரொம்ப பெருசாக ஃபீல் பண்ணல. அப்புறம் ஒரு வாரம் ஆகுது, அதுக்கு ஏதோ ஒரு டேப்லெட்டு எடுக்கிறோம், போகலை. அதாவது கொஞ்சம் பெருசாச்சு, கடுகு சைஸில் இருந்துச்சு, அப்புறம் மிளகு சைஸுக்கு, அப்புறம் பட்டாணி சைஸுக்கு வந்து பளபளன்னு கண்ணாடி மாதிரி எல்லாருமே பார்த்து கேட்கக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு. எனக்குமே அது சாப்பிடும்போது தட்டுப்படுது, பேசும்போது அது தட்டுப்படுது. அதனால் அது உள்ளே அப்படியே ப்ளீட் ஆகிறதெல்லாம் நான் பார்க்க முடிஞ்சுது. அதனால் கொஞ்சம் வலியும் அதிகமாச்சு. அப்புறம் ஒரு வாரம் போச்சு. சரி போயிடும்னு பார்த்தா டேப்லெட் போட்ட பிறகு கொஞ்சம் சின்னதாச்சு, திருப்பி கடுகு சைஸ்க்கு கிட்ட போச்சு. ஆனால் அதோட கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு சதையாகவே அது இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. நீராக இல்லை, இது என்ன, ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஒவ்வொரு நாளும் முழிச்சோடனே கண்ணாடி பார்க்குறது தான் வேலை. இன்றைக்கி எப்படி இருக்குன்ட்டு இப்படி பார்க்கும்போது அடுத்து வந்து திருப்பி அடுத்த வாரத்தில் மறுபடியும் அது பெருசாக ஆரம்பிச்சிருச்சு. திரும்பியும் பட்டாணி சைஸ்க்கு வந்துச்சு. ஐயோ இது என்னடா இதுன்னு அப்புறம் திருப்பி இறங்கிச்சு. இப்படியே செகண்ட் வீக் இப்படி போச்சு. தேர்ட் வீக்கு இதே கதை. அதுக்கப்புறமா பார்த்தா பாஸ்டர் வந்து ஹாஸ்பிட்டல் போனால் தான் இது சரியாகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு தொடர்ந்து பிரயாணங்கள் இருக்கிறதுனால அவங்களால என்னை கூட்டிகிட்டு போக முடியல. அப்போ மகனை கூட்டிகிட்டு போக சொன்னாங்க. இதுக்கு நடுவில் கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும்போது ஒரு பிள்ளை நம்ம ரிலேஷன் வந்திருந்தா, அவள் வந்து சொன்னால், என்கிட்ட பொதுவாக பேசிவிட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு போயிட்டு அம்மாட்ட சொல்லும்போது இது வெட்டி தான் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அதை அம்மா என்கிட்ட சொல்லும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் பயம் வந்துருச்சு. என்ன இருந்தாலும் மனுஷீகத்தில் நமக்கு பயம் வர்றது சகஜம் தானே. வெட்டுவாங்க, இன்னொன்று 3 வாரத்துக்கு மேலே இருக்குது அப்படின்னா அது ஏதோ பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்ட உடனே இன்னும் கொஞ்சம் பயம். பாஸ்டர் ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி கம்பல் பண்ணி அவங்க சொன்னால் போகணும், இல்லைன்னா அப்படியே எஸ்கேப் ஆயிடலாம். பாஸ்டர் கூட்டிகிட்டு போட்டோம், பாஸ்டர் எல்லாம் முடிச்சுட்டு அடுத்த வாரம் வியாழக்கிழமை ஃப்ரீ ஆவாங்க, அப்போ கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சோர்வு இருந்தாலும் நான் ஆண்டவருக்குள்ளே பலப்படுத்திக்கிட்டு, சரி ஆண்டவரால் முடியாதது ஒன்றும் இல்லை, என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு, என்ன நடந்தாலும் நன்றி ஐயான்னு தான் பாட்டும் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்தா பாஸ்டரும் போயிட்டாங்க. கம்பல் பண்ணி சொல்லவும் இல்லை. எனக்கும் என்னென்னா அதிகாலை ஜெபம் நம்ம நடத்தணும், அப்புறம் புதன்கிழமை பைபிள் ஸ்டடியில் ஒர்ஷிப் நடத்தணும், மோசஸ் மெசேஜ் கொடுப்பான் அப்படின்னும் போது இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் இருக்குது. இன்னொன்று வந்திருக்கா நம்ம வீட்டில். அப்போ நம்ம இது வெட்டுவாங்க அப்படின்னோடனே நமக்கு ஒரு பயமாக தான் இருக்குது, எப்படி நம்ம வேலை பார்க்க முடியும் அப்படின்ட்டு இப்படி போச்சு. அதுக்கப்புறம் பாஸ்டர் வெள்ளிக்கிழமை வந்தாங்க. அந்த ஏஜி கான்ஃபரன்ஸ் முடிச்சுட்டு வந்து அன்றைக்கே சாயந்தரம் ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இதுக்கு நடுவில் என்னுடைய தங்கையும் ஃபோன் பண்ணி அவளுக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட கேட்டு ஒரு மெடிசன்லாம் கூட சொன்னால், நான் அதையும் எடுத்தேன். எந்த மாற்றமுமே இல்லை, அப்படியே இருந்துச்சு. முதலையாவது கொஞ்சம் குறைஞ்சிச்சு ஃபஸ்ட் வீக்கில், இந்த வாரத்துலலாம் அது குறையவே இல்லை. அவள் சொல்லும்போது கூட சொன்னான், அதாவது சர்ச்சில் ஒரு விசுவாசி வந்து பயப்படாதே அப்படின்னு வீட்டில் எங்கெல்லாம் வசனம் இருக்கோ அதெல்லாம் எடுத்து ஒழிச்சு வச்சாங்களாம் ஒரு தடவை அப்படின்னு சொன்னான். எதுக்கு எனக்கு புரியவே இல்லையே அப்படின்னா, இல்லை ஆண்டவர் பயப்படாதேன்னு சொல்கிறாருன்னா ஏதோ ஒரு பிரச்சனை பெருசாக போகுதுன்னு பயந்துட்டு அப்படி பண்ணாங்களாம் அப்படின்ட்டு. அப்போ எனக்கு சிரிப்பாக வந்துச்சு. ஆனால் ஆண்டவர் முதல்லே பயப்படாதேங்கள்னு சொல்லியிருக்காரு, அதனால் இது எதுவும் பெருசாகாதுன்னு தெரியும், இருந்தாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன். கடைசியில் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஹாஸ்பிட்டல் போனோடனே அவர் வந்து இது வந்து வெட்டி தான் எடுக்கணும், இது தானாக போகாது, ஒருவேளை இது மறைஞ்சிருந்துச்சுன்னா இது அப்படியே கூட விட்டுறலாம், நிறைய பேருக்கு வாய்க்கு உள்ளே இருக்கும், அப்போ வந்து அதுவே இறங்கும் ஏறும், அதனால் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, அப்படியே விட்டுறலாம். ஆனால் இது தெரிகிற மாதிரி இருக்குதே அப்படின்னு நான் சொல்லிவிட்டு, இன்னொன்று சாப்பிடும்போதும் தட்டுப்படுது. புதன்கிழமை ஒர்ஷிப் எடுத்து முடித்த உடனேலாம் எனக்கு ரொம்ப வலியாக இருந்துச்சு. ஏன்னா அதில் திருப்பி அந்த பல்லு படுறதுனால அப்படி இருந்துச்சு. அதெல்லாம் நான் சொல்லும்போது சரி அப்போனா எடுத்துருவோம் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமா அதே போல் அதை வந்து அவங்க ரிமூவ் பண்ணாங்க. மயக்கம், அதாவது அந்த மரத்து போகிற அந்த மெடிசன் அங்கே அப்ளை பண்ணிவிட்டு கண்ணை மூடிக்கிட்டேன். கத்தி நூல் அது இதுன்னு எடுத்துகிட்டு வரப்போகும்போது என்ன நடக்க போதோ கர்த்தாவே ஒப்பு கொடுக்குறேன்ட்டு. அதுக்கப்புறமா பார்த்தா அவங்க அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல தையலும் போட்டாங்க. அன்னைக்கு பேசவே கூடாது 2 நாளைக்கு.
அதுக்கப்புறம் அந்த உதட்டை கடிச்சிடக்கூடாது, அது ரொம்ப காயமாயிடும், ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருந்தாங்க. 2 நாட்கள் அதே மாதிரி போச்சு. அதாவது என்னமோ ஏதோ அப்படின்னு பயந்துக்கிட்டு இருந்த ஒரு காரியம் மறுபடி நேற்றைய தினத்தில் நான் சொன்ன அந்த ரிலேட்டிவ் அந்த பிள்ளைய பார்க்கும்போது அவள் மறுபடி விசாரித்தா. அப்போ ஆமாம் எடுத்தாச்சு அப்படின்னும்போது அப்புறம் தையல் போட்டதெல்லாம் பார்த்துட்டு பேசக்கூடாது, நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கீங்க சித்தி அப்படின்னா. இல்லைம்மா பேசி தானே ஆகணும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவளோட மகளுக்கு அதை எடுக்கும்போது 2 கொப்பளத்துக்கே 15,000 கிட்ட ஆச்சு, 7-8 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு அவள் அதை சொல்லிட்டு போனான். ஆண்டவர் கிருபையாக ஆனால் அவ்வளோ பொருட்செலவு இல்லாதபடி அதை ரிமூவ் பண்ண உதவி செய்தார். இது ஒரு சின்ன காரியம்தான், ஆனால் அது ஒரு சோதனையாக கிட்டத்தட்ட 1 மாதம் நீடிச்சுது. எல்லாம் முடிஞ்சு தான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கும்போது இல்லை, அந்த ஒரு சோர்வு எனக்கு ரொம்பவே சோர்வாக இருந்துச்சு. ஆனாலும் ஆண்டவரே நீங்கள் எப்படி நடத்த போகிறீங்களோ நடத்துங்க, உங்கள் சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு. வெள்ளிக்கிழமை பாஸ்டர் வராங்கன்னா வியாழக்கிழமெல்லாம் ஃபுல் ரெஸ்ட்டுன்ற மாதிரி பேசாமல் படுத்துட்டேன். வேலை பார்க்குறேன், பட்டு நடுவே படுத்து இருக்கிறேன். அதிகமாக பேசக்கூடாது, பேசினா தான் இது அதிகமாகிடுது அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனாலும் தேவன் கிருபையாக பலப்படுத்தி பயந்த மாதிரி பெரிய அளவில் எதுவும் இல்லாதபடி அது எளிதாக முடியக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் அற்புதமாக நடத்தினார். இப்பயும் அந்த வாயில் தையல் இருக்க தான் செய்யுது கீழ் உதட்டில். ஆனால் 1 வாரம் கழித்து பிரிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்காக ஜெபிச்சுக்குங்க. அதாவது நம்ம பயப்படுறோம், ஆனால் அந்த சோதனையில் நம்ம தேவனுக்குள்ளாக விசுவாசமாக நம்ம நின்று ஜெயிக்கிறோமா, இல்லைன்னா என்ன ஆண்டவரே உங்களுக்கு தானே ஊழியம் செய்கிறேன், உங்களை தானே துதிக்கிறேன், இப்படி வந்துருச்சே அப்படின்னு முறுமுறுக்கிறோமா, அந்த ஒரு காரியத்தில் தான் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். எல்லாமே நம்ம ஆண்டவருக்காக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஏன் இப்படி வருது அப்படின்ற முறுமுறுப்பு மட்டும் வந்துடக்கூடாது அப்படின்றதுல ரொம்பவே நம்ம கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா முறுமுறுப்பு தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அந்த கானான் தேசத்துக்கு நேராக நடத்தும்போது அவங்களுடைய முறுமுறுப்புகளின் நிமித்தம் தான் ஆண்டவர் சுற்றி நடந்து போக பண்ணினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 40 நாட்களில் கடக்க வேண்டியதை 40 வருஷமாக அவங்க கடந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த முறுமுறுப்பு தான். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சோதனையில் நம்ம என்ன பண்ணணும், முறுமுறுக்காதபடி தேவனை நம்ம உறுதியாக பற்றி பிடிக்க வேண்டியது அவசியம். கண்டிப்பாக எந்த மனுஷங்களும் இல்லை, தேவன் மாத்திரம்தான் நம்மை விடுவிக்க முடியும். அவருக்கு சித்தமானபடி அவர் நம்மை விடுவிப்பார். இல்லை எனக்கு இந்த விதத்தில் தான் அற்புதம் வேணும் அப்படின்னு நம்ம பர்டிகுலராக ஆண்டவர்கிட்ட போராட வேண்டாம். எது உங்கள் சித்தமோ அதுக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அற்புதமாக நடத்துவார். வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை நம்ம பார்ப்போம். 2 நாளாகமம் 14வது அதிகாரம் 2 நாளாகமம் 14வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை பார்த்திங்கன்னா அதில் அபியாவுடைய மகன் ஆசா ராஜாவாகிறான். அவனுடைய நாட்களில் 10 வருஷம் மட்டும் தேசம் அமெரிக்கையாக இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஆசா எப்படி இருந்தான் அப்படின்னா கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த பலிபீடங்கள், அந்நிய தேவர்களுடைய பலிபீடங்களை அகற்றுறான், மேடைகளை அகற்றுறான், சிலைகளை உடைச்சி விக்கிரக தோப்புகளை வெட்டி இப்படியாக தேசத்தை சுத்திகரித்து தேவனுக்கு பிரியமான காரியம் என்ன அப்படின்னு பார்த்து அவன் தொடர்ந்து செய்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்படி நடக்கும்போது 9வது வசனத்தில் பார்த்திங்கன்னா, அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் பேர்கள் சேர்ந்த சேனையோடும் 300 ரதங்களோடும் புறப்பட்டு மரேசா மட்டும் வந்தான். அதாவது ஒரு யூதா ராஜாவை ஜெயிக்கிறதுக்கு எத்தனை பேரோட வந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 10 லட்சம் பேர்கள் சேர்ந்த சேனையோடும் 300 ரதங்களோடும். இவ்வளோ பெரிய படை இந்த யூதா தேசத்துக்கு தேவையே இல்லை. ஆனால் அவ்வளோ பெரிய சேனையாக அவன் எதிர்த்து வரான். இவன் பயப்படக்கூடிய அளவுக்கு அந்த காரியங்கள் நடக்குது. இப்படிப்பட்ட நிலைமையில் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா 11வது வசனம் பாருங்கள். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் அப்படின்னு சொல்லி அவன் ஜெபிக்கிறத நம்ம பார்க்க முடியுது.
அதாவது இவ்வளோ பெரிய சேனை வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பயப்படலை. அந்த சூழ்நிலையில் அவன் வந்து என்ன பண்ணுறான், பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எந்த மனுஷரையும் தேடி ஓடலை, ஆண்டவரால் முடியும்னு அவன் விசுவாசிக்கிறான். இன்னொன்று, ஆண்டவருக்கு அது ஒரு லேசான காரியம் அப்படின்றதையும் அவன் அறிக்கையிடுறான். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும், உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும்னு விசுவாசமாக அவன் ஜெபிச்சு அந்த காரியத்தை எதிர்கொள்ளும் பொழுது 12வது வசனம் பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறிய அடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். அதாவது அவ்வளோ பெரிய சேனையாக அவங்க வந்தாங்க. ஆனால் இவங்க ஒரு சின்ன சேனையாக இருந்த போதிலும் கூட அந்த எத்தியோப்பியரை அவங்க ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால், யார் முறியடித்தா? கர்த்தர் முறியடித்தார் அப்படின்னு வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இவங்களுடைய சேனையின் பலத்தினால அப்படின்னு சொல்ல முடியாது. ஆண்டவரை சார்ந்து கொண்டு, ஆண்டவரே நீரே எங்கள் தேவன், நீரே எங்களுக்கு முன்பாக செல்லுங்கன்னு அவன் ஒப்பு கொடுத்து அதில் போகும் பொழுது ஆண்டவர் முறியடிக்கிறாரு, எத்தியோப்பியர் ஓடி போனார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள் வருகிறது சகஜம்தான். அந்த சோதனையில் நம்ம எவ்வளோ தூரம் தாக்கு பிடிக்கிறோம், எவ்வளோ தூரம் நம்முடைய விசுவாசத்தை காத்து கொள்ளுகிறோம், எப்படியாக ஜெயம் பெற்று கொள்ளுகிறோம் என்பது ரொம்பவே அவசியம். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு சோதனையிலையும் ஆண்டவர் நம்ம கூட இருக்கார், நமக்கு ஜெயத்தை கொடுப்பார், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று விசுவாசத்தோடு கூட காத்திருக்கும் பொழுது தேவன் நமக்காக பெரிய அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அதாவது பாரிஸ் பட்டணத்துக்கு ஒரு சுற்றுலா பயணி போயிருக்கும்போது பழைய பொருட்கள், அதாவது பயன்படுத்தின பழைய காலத்து பொருட்கள் அந்த இடத்துல வந்து அது வைக்கப்பட்டிருக்கு. அதை போய் பார்வையிட போகிறார். அங்கே வேணுன்ற பொருளை வாங்கி கொள்ளலாம். அப்போ அவர் பார்க்கும்போது ஒரு சாதாரண ஒரு நெக்லஸை பார்க்குறாரு. அது வந்து விலை கம்மியாக தான் இருக்குது. அந்த சாதாரண கற்கள் பதிக்கப்பட்ட ஒரு நெக்லஸ் தான் அது. ஆனால் பழைய காலத்து ஸ்டைலில் இருக்குது. சரி, அதை வாங்கிக்கிட்டாரு. அதை வாங்கிக்கிட்டு அவர் வந்து திரும்பி தன்னுடைய பட்டணத்துக்கு வரும்போது, அமெரிக்காவில் நியூயார்க் இடத்துக்கு வரும்பொழுது அங்கே வந்து அவருக்கு சுங்க வரி அதிகமாக கட்ட சொல்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா இந்த செயினுக்காக, இந்த நெக்லஸுக்காக அப்படின்றாங்க. அப்போ அவருக்கு ஆச்சரியமாக இருக்குது. இது நான் ரொம்ப கம்மி விலைக்கு தான் வாங்கினேன், எதுக்காக இப்படி சொல்கிறீங்க? இது ஒரு பழைய கடையில் வாங்கினேன், நான் பழைய பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கிற அந்த கடையில் தான் நான் வாங்கினேன், இதுக்கு போய் இவ்வளோ வரியானா நீங்கள் வெளியே போய் சோதிச்சுக்குங்க, ஆனால் எங்களுக்கு இப்போ இதை கட்டி தான் ஆகணும். நாங்கள் அதோடு கட்டிட்டு வெளியே வந்துடுறார். அதுக்கப்புறம் அதை சோதித்து பார்க்கணும், அது எதுக்காக இவ்வளோ நமக்கு வரி போட்டிருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை நகைக்கடைக்கு கொண்டு போகிறாரு. ஒரு இடத்துல போகும்போது அவங்க $25,000 அப்படின்றாங்க. அவர் அமைதியாக அந்த இடத்த விட்டு இது சரி வராது, இது கட்டுப்படி ஆகாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்த ஒரு நகை கடைக்கு போகிறாரு. அங்கே இதோட 10,000 எக்ஸ்ட்ரா சொல்கிறாங்க, $35,000ன்றாங்க. அடுத்த ஒரு இடத்துக்கு போகும்போது இன்னும் வேல்யூ ஏற்றி சொல்கிறாங்க, $50,000 வரைக்கும் சொல்கிறாங்க. வாங்கினது ரொம்ப சொற்பமான அமௌண்ட்டுக்கு இப்போ எதுக்கு இவ்வளோ விலை அப்படின்னு அவருக்கு ஒன்றுமே புரியல. கடைசியில் அந்த $50,000 சொன்ன அந்த நகைக்கடைக்காரர்கிட்டே அவர் கேட்டுறாரு, இது சாதாரண கற்கள் பதிக்கப்பட்ட ஒரு நெக்லஸ் தானே, இதுக்கு எப்படி இவ்வளோ விலை சொல்கிறீங்க? எனக்கு இந்த வரும்பொழுது இந்த சுங்க வரியும் கூட அதிகமாக போட்டாங்க இந்த நெக்லஸுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ அந்த நகைக்கடைக்காரர் வந்து சொன்னாராம், லென்ஸ் எடுத்துகிட்டு வந்து இவருக்கு காமிச்சாராம், இதை நல்லா உத்து பாருங்க அப்படின்ட்டு. இவரும் நல்லா உத்து பார்க்கும் பொழுது இங்கே ஒரு பேர் பொறிக்கப்பட்டிருக்கு பாருங்க அப்படின்னு சொன்னாராம். பார்த்தா அந்த பேரில் என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, நெப்போலியன் ஜோசஃபினுக்கு கிஃப்டாக கொடுத்தது அப்படின்னு சொல்லி அந்த பேர் எழுதப்பட்டிருக்கு. அந்த பேருக்கு தான் இந்த மதிப்பே தவிர மற்றபடி இந்த நெக்லஸுக்கு வந்து அவ்வளோ வேல்யூ கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த நகைக்கடைக்காரர் சொன்னாராம். அப்போ தான் அது பழைய பொருளாக இருந்தாலும் அதில் பதிக்கப்பட்டிருக்கிற அந்த ஒரு படைத்தலைவனுக்காக, அந்த சேனாபதிக்காக தான் இந்த வேல்யூ அப்படின்றத அவர் புரிந்து கொண்டாராம். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நமக்கு சோதிக்கப்படும் பொழுது, சோதனைகள் வரும் பொழுது, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்து ஆண்டவருடைய நாமம் நம்முடைய நெற்றிகளில் பதிக்கப்பட்டிருக்குன்னு விசுவாசமாக நம்ம முன்னேறி செல்லும் பொழுது
எப்பேற்பட்ட சோதனைகளாக இருந்தாலும் அது நம்மை ஒன்றும் செய்யாது. அது நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் அந்த சாட்சியில் சொன்ன மாதிரி இது 3 வாரத்துக்கு மேலே இருக்குது, இது ஏதோ பெரிய பிரச்சனை சொல்லாமல் அதை மறைமுகமாக ஒரு சொல்லும்போது நமக்கு இன்னுமே கொஞ்சம் மனுஷிகத்தில் பயங்கள் வர்றது சகஜம்தான். அதுக்குள்ளே நம்ம கற்பனை வந்து எங்கெங்கேயோ போயிடும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு நம்ம லைஃபு அப்படின்ற அளவுக்குலாம் இந்த மனுஷிகத்தோட கற்பனைகள் வந்து அதிகமாக போகும். ஆனால் தேவனை நம்ம சார்ந்து கொண்டு, ஆண்டவரே என்ன நடந்தாலும் நன்றி ஐயான்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட தொடர்ந்து நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே அந்த இதை வந்து ரிமூவ் பண்ணி ஈஸியாக அவங்க வந்து முடித்தாங்க. ஆனால் நம்ம பயந்துக்கிட்டே இருந்தோம். அது மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம நிறைய காரியங்கள் நமக்கு சோதனையாக வரும் பொழுது நம்முடைய பயங்களை எல்லாம் எடுத்து தூர வச்சுட்டு ஆண்டவர் ஜெயம் கொடுக்க வல்லவர், அவர் நம்ம கூட இருக்கார், அவரால் நம்ம ஜெயிக்க முடியும், அவருடைய நாமம் நம்ம நெற்றிகளில் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு விசுவாசத்தோடு நம்முடைய சூழ்நிலைகளில் நம்ம எதிர்த்து போகும் பொழுது தேவன் நமக்காக பெரிய காரியங்களை செய்வார், ஜெயத்தை கொடுப்பார். கண்களை மூடுவோம், தலைகளை தாழ்த்துவோம். ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் ராஜா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லையப்பா. கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே அப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலும் அப்பா எங்களுக்கு பலம் இருக்கா பலம் இல்லையான்லாம் நீங்கள் பார்க்குறதே இல்லைப்பா. அப்பா நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய அப்பா எங்கள் மேல் இரக்கம் வைத்து எங்களுக்கு அருகில் இருக்கிறதற்காக, எங்களுக்கு சமீபமாய் நீர் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, கர்த்தரை சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது என்று வேத வசனம் சொல்லுகிறதே. அப்படியாக நீங்கள் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு சமீபமாய் இருந்து எங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுகிறதற்காக, எங்களுக்கு வருகிற ஒவ்வொரு விசுவாச சோதனைகளிலும் ஜெயத்தை கட்டளையிடுகிறதற்காக உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் அப்பா. எந்த விதத்திலும் முறுமுறுப்புகள் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வந்து விடாதபடி தேவன் பொறுப்பெடுத்து கொள்ளுங்கப்பா. அப்பா, நீங்கள் அருவருக்கிறதான அப்படிப்பட்ட பாவங்கள் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வந்து விடக்கூடாதுப்பா. அப்பா, முடிவு பரியந்தம் நிலை நின்று உமக்காக வைராக்கியமாய் ஜீவிக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்கப்பா. உம்முடைய கரங்களில் சகலத்தையும் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேதத்தை வாசித்து விட்டு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லுங்கள்.